அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் அட்மிஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய விதமான டவுட் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக நிறைய பேர் கேட்குறது எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. இதில் இண்டிவிஜுவலாக இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், அந்த காலேஜுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்தவரையும் நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரே அப்ளிகேஷன் தான் TNDALU அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி மதுரை லா காலேஜ் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், விழுப்புரம் லா காலேஜ் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். நீங்கள் எந்த லா காலேஜ் அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் கீழே இருக்க எந்த லா காலேஜ் அப்ளை பண்ணனாலும் இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஓகே ப்ரோ, ஒரே அப்ளிகேஷன் சொல்லிட்டீங்க, இதில் வேரியஸ் டைப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையிலும் மொத்தம் 3 வகையான காலேஜஸ் அவைலபிளில் இருக்குது. என்ன அப்படின்னா சோயல், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியல, டவுட் இருக்குது அப்படின்றதால நான் முன்னாடியே எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஒன்று பார்த்தீங்கன்னா சோயல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 3 வகையான கோர்ஸ், 4 வகையான கோர்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று BA LLB, தென் BBA LLB, இது இல்லாமல் BCA LLB, BCom LLB. 5 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த 4 வகையான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலனாலும் அந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் TNDALU வெப்சைட்டில் போயிட்டு 3 வகையான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டைமில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் அடுத்தது இன்னும் ஒரு அப்ளிகேஷன் அப்ளைடர் லா காலேஜ்னு சொல்லுவாங்க. அப்ளைடர் லா காலேஜை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் லா காலேஜ், இந்த மாதிரி தமிழ்நாடு லெவலில் இருக்கிற 15 கவர்மெண்ட் லா காலேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் எல்லா லா காலேஜுக்குமே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது பேசிக் தான். இது இல்லாமல் யூனிவர்சிட்டி கீழே ப்ரைவேட் லா காலேஜ் சில காலேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லா காலேஜ் இப்போ அவைலபிளில் இருக்குது. இது எப்படி வேணாலும் மாறலாம், முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 10 லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணலனாலும் நீங்கள் அப்ளைடர் லா காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் 3 வகையான காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி, தென் கவர்மெண்ட் லா காலேஜ், தென் அப்ளைடர் ப்ரைவேட் லா காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணனாலும் ஒரே வெப்சைட்டில் TNDALU தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில், ஸ்டேட் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது செக் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்தது அப்படின்னா அந்த கட் ஆஃப்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது நிறைய பேர் புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பயப்பட தேவையில்லை. அந்தந்த டைமில் அந்தந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கண்டினியூவாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுலேருந்து எண்ட் ஆஃப் த காலேஜ் ஜாயின் பண்ணுற வரையும் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர டவுட்டாக இருக்கும். இதுதான் பெரிய கொஸ்டினாகவே எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. 12th பொறுத்தவரையிலும் ரிசல்ட் மே 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் 1 வீக்கில் எனக்கு தெரிஞ்ச வரையும் May 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கேதர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன். தென் ப்ரைவேட் லா காலேஜ் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ தான் ஒரு சீரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த லா காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அட்மிஷன் ஓப்பனில் போயிட்டுருக்கு அப்படின்றது வீடியோஸ் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ப்ரைவேட் லா காலேஜ்னு ஒன்று யூனிவர்சிட்டி அண்டர் கண்ட்ரோலில் இருக்க லா காலேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இந்த SRM, சத்யபாமா, சவிதா இதெல்லாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அங்கே பார் கவுன்சில் அப்ரூவலோட லா காலேஜஸ் அவைலபிளில் இருக்கும். ஸோ அந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எல்லா வீடியோவும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.